السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. நான் உங்கள் முன் பேசக்கூடிய தலைப்பு பெற்றோர்களின் முக்கியத்துவம். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமான இந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த உறவுதான் பெற்றோர்கள். இந்த முக்கிய உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உமது இறைவன் அவனை தவிர வேற எவனையும் வணங்கக்கூடாது என கட்டளையிட்டிருக்கிறான். மற்றும் பெற்றோர்களை நன்மை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான். அவ்விருவரில் ஒருவர் அல்லது இருவரும் வயதானோட அவங்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது. இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கிறார்கள், நபியே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல் என்று கேட்கிறார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவனும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும் என்று அல்லாஹ்வுக்கே பிடித்தமான செயல் என்று கூறுகிறார்கள். இவங்க எவ்வளோ இதே போல நம்மளும் நம் பெற்றோர்களுக்கு உதவி நன்மை போட்டு செய்வோம். இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மா எப்பயுமே தண்ணி குடிச்சு தான் தூங்குவாங்களாம். இன்னைக்கு அவங்க தண்ணி எடுத்துட்டு வரும்போது இவங்க தூங்கிட்டாங்களாம். அப்போ நம்ம என்ன செய்வோம், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் குடிச்சா குடிங்க, இல்லாட்டா குடிக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா எப்போ எந்திரிக்கிறாங்களோ அது வரை ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் தண்ணியும் வச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் அவங்க அம்மா எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ அவங்க தண்ணீரை கொடுத்தாங்க. அவங்க தண்ணீரை குடித்தோன்னே இதே போல் நம்மளும் நம்ம அம்மாமாருக்கு இப்படி தான் நன்மைகளை செய்யணும். இதே போல் நம்மளும் ஈரு உலகத்தில் வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.